தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய நாட்டிலே பூரண மதுவிலக்கு உண்டாகும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் கூட கள்ள சாராயம் தயாரித்து கள்ளக்குறிச்சியிலே 100 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டு 30 பேருக்கு மேல் அதிகமாய் இறந்திருக்கிறார்கள். நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒரு பூரண மதுவிலக்கு நம்முடைய தேசத்திலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் இளம் வயதிலே விதவைகளாக்கப்படுகிறார்கள். குடித்து விட்டு வந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனிக்காதபடிக்கு இருக்கிற கணவன்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் மீது அசைவாடும்படியாய், டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படும்படியாய், ஒரு நல்ல ஒரு இருதயத்தை ஆளுகிறவர்களுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். விசேஷமா இந்த கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிப்போம். குடியிலிருந்து ஒவ்வொரு மக்களும் விடுதலை ஆக்கப்பட நாம் ஜெபிப்போம். குடியானது ஒவ்வொரு மக்களுக்கும் கசப்பாய் மாறுபடியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பூரண மதுவிலக்க எங்க இந்திய தேசத்துல கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் ஆண்டவரை அழுது கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை தொலைத்து விட்டு ஆண்டவரே அப்பா குடிக்கிற கனவினாலே ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிற எத்தனை பெண்கள் உண்டு சுவாமி. கர்த்தர் மனம் இறங்குங்க. எங்க தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க. ஆளுகிறவர்கள் மத்தியில ஒரு உணர்வை தாங்க சுவாமி. ஒரு பூரண மதுவிலக்கு உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த கள்ளக்குறிச்சியில கூட ஆண்டவரே கள்ள சாராயம் தயாரிச்சு பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை தாங்க. கணவனை இழந்த ஆண்டவரே மனைவிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒருவர் தான் ஆறுதல் செலுத்த முடியும் ஆண்டவரே. கர்த்தர் ஆறுதலாய் இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே குடிக்கணுங்கிற எண்ணம் மக்களுக்குள்ளே உண்டாகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு குடியை குறித்த ஒரு கசப்பு உண்டாகத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே தன்னுடைய கணவன் குடிக்க கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறாங்களோப்பா, கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாய், குடும்பங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய், கணவன் ரட்சிக்கப்படத்தக்கதாய் ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. எங்க தேசம் ஆண்டவரே அப்பா பூரண மதுவிலக்குக்கு ஆண்டவரே முன் வரத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றுங்க. நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.